ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, உடம்புக்கு நல்லது சத்தான தலைக்கறி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாரத்தில் 2 முறை கூட சாப்பிடுங்க. மட்டன் தலைக்கறி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம மட்டனை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் சீக்கிரம் வேகாது. ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி பாருங்கள், 8 விசில் போட்டு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போது தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. ஒரு 3 துண்டு வாசனைக்காக பட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாமா? தக்காளி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறியில் ஆல்ரெடி வேக வைக்கும் போது சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாமா? தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இல்லைன்னா புளிப்பாக இருக்கும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கிரேவி மாதிரி வரட்டும். அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகும்.
இப்போ நம்ம வேக வச்ச தலைக்கறியை இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாசனைக்காக தலைக்கறி குழம்புல முருங்கைக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதுக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு. நீங்கள் பாருங்கள், சும்மா வாசனையாக அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அட்டகாசமான மட்டன் தலைக்கறி குழம்பு. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு சுவையான சூப்பரான மட்டன் தலைக்கறி ரெடி. நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டாட்டா, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.